கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத புஸ்தகம் ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை விருத்தியாக்குவான்? நத்திங் கேன் ஸ்டாப் காட்ஸ் பிளான் ஃபார் யுவர் லைஃப். ஐசியா 14:27. இதை நம்ம ஒரு சின்ன கதையை பார்க்கலாமா? ஒரு விவசாயி தினமும் தண்ணீர் எடுக்கிறதுக்காக 2 குடத்தை எடுத்துட்டு போவாரு. ஒன்று நல்ல குடமும், ஒன்று சேதமுள்ள குடமும் எடுத்துட்டு போவாரு. அப்போ அவர் வீட்டுக்கு திரும்பும்போது அதில் சேதமுள்ள குடத்துல பாதி தண்ணி தான் மீந்திருக்கும். அதில் நல்லா இருக்கிற குடம் நல்லா இல்லாத குடத்தை பார்த்து சொல்லலாம், நீ எதுக்குமே உபயோகம் இல்லை, எதுவுமே நீ ஒழுங்காக பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லும்போது அது அந்த விவசாயி கிட்ட கேட்குதான். நான் இந்த மாதிரி இருக்கேன், நீங்க ஏன் என்னை எடுத்துட்டு போறீங்க, எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த விவசாயி சொன்னாராம், நீ டெய்லியும் தண்ணி சிந்தும் போது அந்த இடத்துல இப்போ பூக்கள் மலர்ந்துருக்கு, உன்னால உபயோகம் இருக்கு. இதே மாதிரிதான் நம்ம உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்மளை கொண்டு கடவுள் ஒரு பிளான் வச்சிருப்பாரு. அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் புரியும்.